அங்கும் இங்கும் எங்கும் இல்லாத வண்ணம் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் வீற்றிருந்து அற்புதமான அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடன் கிடைக்கப்பெற்று நன்றதொரு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பமெல்லாம் அகன்று இன்பமாய் மகிழ்வாய் என்றும் இருக்க நலமாய் வளமாய் என்றும் வாழ அந்த முருகப்பெருமான் ஷடாட்சர சண்முகனும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளும் என்றும் உங்களோடு இருந்து அருளட்டும். வணக்கம். எப்பொழுதும் போல என்றென்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர். அவருக்கு நிறைய பட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் நிறைய போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தமிழுக்கும் தமிழை வளர்த்து கொண்டு புத்தகமாக சுமந்து கொண்டு உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற நம் ரவி தமிழ்வாணன் ஐயாவை வரவேற்றுட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சாமிகள். எழுத்து வேந்தராகவும் சிறந்த ஆன்மீக அறிஞராகவும் வெற்றிகரமான புத்தக எழுத்தாளராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுடன் இணைந்து ராஜ் தொலைக்காட்சியில் நம் நேரோடு பேசக்கூடிய ஒரு இனிய வாய்ப்புக்காக நன்றி சொல்லி காலை வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கிறேன். ஐயா, இன்றைக்கியும் ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிட்டு சரி பிறகு நிகழ்ச்சிக்குள்ளே பயணிப்போம். ஐயா, ஆடி கிருத்திகை, ஏன்னா இது ரொம்ப விசேஷமான, எப்பவுமே நம்ம தொண்டு ஆடியே விசேஷம் தான். ஆமாம் ஐயா, தொண்டு தொட்டு இந்த ஆடி கிருத்திகை நம்ம ஆசிரமத்தில் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு ஐயா. அதை முதல்ல நம்ம சொல்லிட்டார் சரியாக இருக்கணும். அதான் இந்த ஆடி கிருத்திகை என்பது 2 நாள் பகிர்ந்து வருது ஐயா. வருகின்ற திங்கட்கிழமை பகல் 2:45 மணிக்கு, நாளன்னைக்கு, ஆமாம் ஐயா, 2:45 மணிக்கு தொடருது ஆடி கிருத்திகை. மறுநாள் செவ்வாய்க்கிழமை பகல் 1:45 மணி வரைக்கும் இருக்கு. 24 மணி நேரம் கிட்ட. அப்படி கரெக்டாக 24 மணி நேரம் தான் எப்பவுமே வரும் ஐயா. அப்போ திங்கட்கிழமை 2 மணிக்கு மேலே, அதே செவ்வாய்க்கிழமை 2 மணிக்குள்ளே அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். சஸ்திரபந்த வேள் என்பதை பாம்பன் சுவாமிகளால் இயற்றப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான செல்வாக்குகளை குபேர சம்பத்தாக கொடுக்கக்கூடிய சக்தி உடையது ஐயா. அவர் அந்த வகையிலே நான் அவரதை மேற்கோள் கொண்டு அந்த சஸ்திர பந்த வேளை உருவாக்கி, பாம்பன் சுவாமிகள் என்ன மாதிரி சொன்னாரோ அதை உருவாக்கி பக்தர்களுக்கு கொடுத்து அது பல ஆண்டுகளாக வாங்கி அதை வச்சு பூஜை நான் பார்த்துருக்கேங்க ஐயா. ரொம்ப திருத்தமாக அழகாக ரொம்ப நல்லா இருக்கும். அதில் என்ன விசேஷம்னா, சுவாமிகள் உருவாக்குறது இல்லையா ஐயா, அதில் பிரத்யேகமாக சஸ்திர பந்தத்துக்கு நிறைய பிரயோகங்கள் இருக்கு ஐயா. அதை நாம மந்திர முறையில் எடுத்து அந்த வேலை செய்து அவரை பிரார்த்தனை பண்ணி அதுக்கு பலம் சேரும். அந்த பலத்தை கொடுத்து தான் நம்ம கொடுக்குறோம் ஐயா. அந்த வகையில் இந்த ஆடி கிருத்தியை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் வருதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது இந்த 2 பட்டு வந்தாலும் திங்கள் செவ்வாயில் வரும்பொழுது அதுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு அந்த கிருத்திகைக்கே. அதனால் நம்ம ஷடாட்சர முருகருக்கு பாதத்தில் திங்கட்கிழமையும் அந்த வேள்களை நிறைய வச்சு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அடியேனே பூஜை பண்ண செய்து அங்கேயும் பூஜை பண்ணப்பட்டு, முதல்ல நான் பூஜை பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதுக்கான பிரார்த்தனை தீர்வு மந்திரமும் செல்வாக்கக்கூடிய ஐஸ்வர்ய மந்திரமும் பிரயோகம் பண்ணி அவருடைய தேவை எதிர்பார்ப்பு. ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா, அது ரொம்ப ஏதுவான நாள் ஐயா. அப்போ திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நம்ம அந்த முருகனாண்ட அந்த வேல் இருக்கும் ஐயா, வேல் பூஜித்து அதன் பிறகு அது மக்களுக்கு கொடுக்கப்படும். அதை முதல்ல தொடர்ந்து வாங்கி அவங்க பூஜை செய்யலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே வாங்கினவங்க அந்த நேரத்தை நான் சொன்ன திங்கட்கிழமை பகல் 2:45க்கு அப்புறமா செவ்வாய்க்கிழமை 1:45 வரை கிருத்திகை இருக்கிறதுல 2 நாளும் பூஜை பண்ணணும் ஐயா. ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க புதிதாக இப்போ இங்கே சன்னிதானத்தில், இதுதான் முதல் சன்னிதானத்தில் வச்சு சஸ்திரபந்த வேளை சன்னிதானத்தில் வச்சு பூஜை பண்ணி இந்த 2 நாள் இருக்கிறதுனால நீங்கள் அதை ஜனங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு முடிவு ஐயா. ஆக
யாருக்காவது வேணும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதுக்கான லிங்க் அனுப்புவாங்க. அதை காமிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இந்த 2 நாள் பூஜிக்கப்பட்ட வேல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் வாங்கி பூஜை பண்ணுங்கள். உள்நாடும் சரி வெளிநாடும் சரி கிடைக்கும். இது ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே பூஜிச்சு தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். இது சிறப்பு வாய்ப்பாக இந்த ஆடி கிருத்தியை பயன்படுத்திக்கிறோம். அதை பயன்படுத்தி வாங்கி வளமும் நலமும் பெற்று வாழணும். ஐயா அப்படியே நேர்லேயும் வந்து பெற்றுக்கொள்ளலாம், நேர்லேயும் பெற்றுக்கொள்ளலாம், வாங்கிக்கலாம் ஐயா. அதுக்கு தான் நான் லிங்க் சொல்லிட்டேன் ஐயா. வாட்ஸ்அப்பில் லிங்க் எடுத்துட்டாங்கன்னா அதில் விளக்கம் வந்துடும் ஐயா. சுவாமிகள், இப்போ என்னுடைய கேள்வி, சில பேருக்கு எல்லா விதமான மருத்துவ பரிசோதனைகளும் உடம்புக்கு ஒன்றுமில்லை நன்றாக இருக்கிறது என்று தெரிந்தாலும் அவர்கள் தங்களுக்கு ஏதோ பெரிய நோய் இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறார்கள். இதற்கு மந்திரம், தந்திரம், ஏவல், பில்லி, சூனியம் என்று ஏதாவது இருக்குமா? அல்லது அவர்களின் கெட்ட நேரமா? அல்லது அவர்களுக்கு நடக்கின்ற திசா புக்தி கிரகங்களின் அடிப்படையில் இப்படி ஏற்படுகிறதா? அதாவது மருத்துவ பரிசோதனையில் ஒன்றும் இல்லைங்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு நோய் இருக்கிறதாவே ஒரு மன பிரமை ஒன்று இருக்குது. இது வந்து இதை பற்றி உங்களோட பல கண்ணோட்டங்களில் உங்களோட கரெக்டாக சொன்னீங்க ஐயா. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிச்சயமாக அனுபவத்தில் உங்களோட அதிகமாக தான் இருப்பேன். ஏன்னா இதை வந்து திருத்த முடியாத, மாற்ற முடியாத பல விஷயங்களில் இதுவும் ஒன்று ஐயா. அது வந்து அவங்கள வந்து வெளியில் கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஐயா. அதை பற்றி பேசும்போது ஒரு சின்ன பக்தர் ஐயா பார்த்துருவோம். ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? அப்பா வணக்கம்ப்பா, திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன். வணக்கம்டா கண்ணு. யாருக்கா கேட்க போகிறீங்க? அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன்ப்பா குடும்பத்துல பிரச்சனைக்காக. சரிடா கண்ணு. சரியாயிடுச்சுப்பா. வெரி குட். அப்பா புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம்ப்பா, நல்லா இருக்கு. பதிவு பாகம் பக்கம் 1 பாகம் 2 வாங்கியிருக்கோம்ப்பா. சரிம்மா. இப்போ பாப்பாக்கு அது கேட்கணும்ப்பா. 7 வயசு ஆகுது பாப்பாக்கு. சரி. அவங்க நல்லா படிச்சுட்டு இருந்தாங்கப்பா, நல்லா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ரொம்ப சேட்டை, ரொம்ப படிக்க மாட்டேன், எழுத மாட்டேன்றாங்க. படிக்கிறாங்க, சரி, எழுத மாட்டேன்றாங்க. அதுக்கு தான்ப்பா உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்றேன். ரொம்ப சேட்டை அதிகமா இருக்காங்கப்பா. இல்ல அது ஒண்ணும் இல்லம்மா, அது அந்த வயசுக்கு வரக்கூடிய சேட்டைகள் இருக்கத்தான் செய்யும். சரிங்க. அதுக்காக எதுவும் செய்ய வேணாம். அவங்க எதிர்க்க, அந்த குழந்தை எதிர்க்க நீங்க வந்து நெகட்டிவா பேசுறதை விட்டுருங்க. சரிங்கப்பா. மொரட்டுத்தனம் பண்ணாத, நீ இதை பண்றான் அதை பண்றான், நீங்க யாருக்கிட்டனா சொன்னீங்கன்னா அப்ப பக்கத்துல அவ இருந்தாள்னா அது அப்படியே பதிஞ்சிரும். நிறைய பேர் பண்ற தப்பு அது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. குழந்தைகளை வச்சுட்டு குழந்தைகள் செய்யற தவறை அடுத்தவரிடத்துல சொல்லவே சொல்லாதீங்க. சரிங்கப்பா. அது அப்படியே பதிஞ்சு அதுதான் அதிகமா நடக்குமே தவிர மற்ற எதுவும் நடக்காது. அப்பா தொழிலுக்காக கேட்கணும்ப்பா. சொல்லுங்கம்மா. நான் வீட்டுலதான்ப்பா இருக்கேன். இப்ப கடை ஏதாவது, எனக்கு ஒரு 30 வயசு ஆகுதுப்பா. சரி. இப்ப ஃபேன்சி ஸ்டோர் கடை ஏதாவது வைக்கலாமான்ட்டு. ஏன்னா பாப்பாங்க இருக்காங்க 3 பேரும், வெளியில போய் வேலை பார்க்க முடியாது. சரி. அதனால அந்த கடை ஏதாவது வைக்கலாமாப்பா, அது சரியா வருங்களா? சொல்லுங்கப்பா. இப்போ உங்க என்ன நட்சத்திரம்? இந்த மக நட்சத்திரம்ப்பா. ஓகே கண்ணா, சொல்லுங்கப்பா. நீ என்ன படிச்சிருக்க? நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன்ப்பா. சரி சரிம்மா. கம்ப்யூட்டர் நல்லா வருமா உனக்கு? வருங்கப்பா. உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இந்த வானம் கலர் ரொம்ப பிடிக்கும்ப்பா. என்னம்மா? வானம் கலர். ஸ்கை பிடிக்கும். ஸ்கை ப்ளூ கலர். சரி. நாய் பிடிக்குமா? நாய் பிடிக்கும்பா. சரி. இது மாதிரி இந்த ஸ்கை கலரை நீ உபயோகப்படுத்தும் பொழுது உனக்கு நல்லது நடக்குமா, இல்லை ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனை வருமா? நார்மலாக தான்ப்பா இருக்கும். ஆனால் வந்து அப்போ என்னோட கனவுல வந்து ஒரு டைம் நீங்கள் வந்தீங்கப்பா. சரி. அப்போ எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. என்னோட கனவுல வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இந்த நீல வானம் திரி போட்டு, நீ அந்த நீல கலர் திரி போட்டு விளக்கேத்துமா முருகனுக்கு அப்படின்னு சொன்னீங்க. சரி. அதுவும் செஞ்சேன்ப்பா. ஆனா அது எப்ப செய்யணும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. செஞ்சேன். வெள்ளிக்கிழமை வந்தா உனக்கு டென்ஷன் ஆகுமா, நல்லா இருக்குமா? கண்டிப்பா டென்ஷன் ஆகும்பா. ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெரிய பூகம்பமே வரும்பா. அது என்னன்னு தெரியல. வெள்ளிக்கிழமைனா யாரு கூடயாவது கூட. அப்ப ஃபேன்சி ஸ்டோர் வேணாடா கண்ணா.
சரிங்கப்பா. வேற எதையாவது முடி பண்ணுவோம். வந்து பார்த்துட்டு செய்டா கண்ணு. சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணா. சரி. ஹலோ ஹலோ. அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமி நான் பேசுறேன் சுவாமி. என்னம்மா? திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சுவாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்கு எதெல்லாம் சுவாமி. என்ன பேர்ரா கண்ணா? என்ன வயசு? என் பேர் தேவகி சுவாமி. தேவகி. 46 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. குறை இல்லாத நிறைவோடு நல்லா இருங்க. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. சுவாமி ஆசிரமத்துக்கு சமுதாயத்துக்கு வந்திருக்கேன். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சுவாமி. இப்போ கூட கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுறா கண்ணு. தெளிவா கேட்கல எனக்கு. சிங் டாலர்லாம் வாங்கி போட்டு சரிம்மா. அமாவாசை போட்டு வந்திருக்கேன். சரிம்மா. வழிபாடு நடக்குது. என்னம்மா? கௌமாரி வந்து விளக்கு போட்டு. கௌமாரிக்கா? கௌமாரி. சரிம்மா கண்ணு, கொஞ்சம் தெளிவா கேட்கலடா கண்ணா நீ பேசுறது எனக்கு. இன்னும் கொஞ்சம் இடம் நகர்ந்து பேசுங்கம்மா. சிக்னல் நல்லா இருக்க இடத்துக்கு மாறுங்க. சுவாமி கேக்குதுங்களா சுவாமி? சொல்லுங்கம்மா. வாங்கி போட்டிருக்கேன். கௌமாரி போட்டு விளக்கு பார்லிமெண்ட் வரையும் அது படிக்கீங்க. சரி சுவாமி எந்த கிடைக்கல சுவாமி. முக்கியமான டாலர் வாங்கி போட்டேன். சிங் டாலர் வாங்கி போட்டீங்க, அது மட்டும்தான் எனக்கு ஷார்ப்பா கேக்குது. அப்படிங்களா சுவாமி? மற்றது ஏதோ சொல்றீங்க, அது எனக்கு கேட்க மாட்டேங்குது. அதான் வேலைக்காக வாங்கி போட்டேன். சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு சென்னையில நான் வந்து பேஷண்ட் அட்டெண்டர் பார்த்துருந்தேன். இல்ல எக்கோவா கேக்குது கண்ணு. நீ ஏதாவது ரூம்குள்ள, சின்ன ரூம்குள்ள இருந்து பேசுறியா? எக்கோ கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குதுங்களா? இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா. இடம் மாறணும். ஹலோ ஹலோ. ஹலோ சாமி, வணக்கம் சாமி. வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? இங்க கோயம்புத்தூர் பக்கத்துல மேட்டுப்பாளையத்துல இருந்துங்க. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சார், என் குடும்பத்துக்காக. உங்களுக்கு ஆசீர்வாதம் அருளும் வேணும் சாமி. குறையில்லாத நிறையோடு தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க குடும்பத்தோட. ரொம்ப நன்றி சாமி. சொல்லுங்க சாமி, உங்க ஆட்சி இருந்தா போதும் சாமி. வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், அது நல்லபடியா அமைஞ்சு நல்லா லைனும் கிடைச்சிருச்சு. வீடு கட்ட ஆரம்பிச்சுக்கணும் சொல்லிட்டீங்க. அது எப்படி பிரச்சனையாகும்? சிறப்பா முடியும். சரி, ரொம்ப நன்றி சாமி. புக்கெல்லாம் வாங்கியிருக்கேன் சாமி. நல்லா இப்போ இந்த படிக்கிறீங்களா? நல்லா படிச்சுட்டு இருக்கோம், பின்பற்றிட்டு இருக்கோம் சாமி. நல்லா இருக்கும். வெரி குட். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் கிடைக்கும், அது வாங்கிட்டீங்களா? அது புக் பண்ணிட்டேன் சாமி, வந்துருங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். புத்தகத்தை பத்தி ஐயா கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது நிறைய சொல்லணும் சாமி. இதோ இருக்காரு, சொல்லுங்க ஐயா. குறிப்பிட்டாப்புல படிச்சதன் பலன் எதுவும் கிடைச்சதான்னு சொல்லுங்க. பலன் கிடைச்சிருக்கு சாமி, நிறையவே கிடைச்சிருக்கு. அனுபவிச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம், விளக்கெல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. புதிய புத்தகத்தையும் படிங்க. சரிங்க, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தம்பி புக்கை பத்தி? புக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு மகா பொக்கிஷம் சாமி, காலத்தால அழியாதது. கரெக்டா படிச்சிருக்கீங்க தம்பி. நீங்க ஒண்டி நிறைய பேர் படிச்சிருக்காங்க, கரெக்டா சொல்றீங்கிற. அதான் அதெல்லாம் இந்த கல்வெட்டுல பதிக்கிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா. என்ன வார்த்தை, மகா பொக்கிஷம், தங்கம். ஆமாங்க. ஆமா, என்னோட ஐயாக்கு தான் பெரிய மகிழ்ச்சி அதுல. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஆமா, சொல்லுங்க தம்பி. குழந்தைங்க எல்லாம் நல்லா படிக்கணும் சாமி, அது ஒண்ணுதான். உங்க ஆசீர்வாதம். சிறப்பா படிப்பாங்க, சிறப்பா வீடு முடியும். இனி குறைகள் இருக்காது, நிறையோட வாழுங்க தம்பி. சரிங்க சாமி. அந்த ஒரே ஒரு சின்ன டவுட்மா சார். நல்லதுமா. ஹலோ 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 சாமிஜி. அம்மா சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கீங்க சாமிஜி? நல்லா இருக்கேம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்காக தான் சாமிஜி கேட்கணும். சரிங்கம்மா. உங்க பேர் என்ன, வயசு என்னம்மா? என் பேர் ஜெகதாம்பிகை, 49 வயசு. ஜெகதாம்பிகை. சொல்லுங்கம்மா. 49? ஆமா சாமிஜி. என்ன பிரச்சனைமா?
எனக்கு இப்ப கொஞ்சம் நாளா ஒரு கால் வலி கை வலின்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். நான் சரிம்மா. உங்க அகண்ட பாராயணம் வந்திருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், ஆ எல்லாம் புக் எல்லாம் படிச்சிருக்கேன், விக்ரமாயா வாங்கியிருக்கிறேன் சாமிஜி, குபேரன் வாங்கியிருக்கிறேன், ஆ அதனால பயனும் பெற்றுக்கிறேன் சாமிஜி. வெரி குட் வெரி குட். ஆ இப்போ கை கால்லாம் கொஞ்சம் குறைச்சலா கடைசி இருக்கு. புக் அதுக்காக வாங்கிட்டீங்களா? நீங்க என்ன சொல்லுங்க? கடைசி புத்தகம் வாங்கிட்டீங்களா? கடைசி புத்தகம் இன்னும் வாங்கல சாமிஜி, பாத்துட்டு வந்திருக்கோம். அன்னைக்கு நாங்க பைசா எடுத்துட்டு வரல. சரி சரி கண்டிப்பா சரி. நான் இன்னொரு தடவை எடுத்துட்டு வந்து வாங்கிடுவேன் சாமிஜி. இல்லைல்லம்மா, அது நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தொலைபேசிலையும் சரி வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக நாங்கள் பயனடைகிறோம் சாமி அதுலன்னு. அதனால் கேட்டேன், இந்த நைட்டில் தூங்குறீங்களா? வீட்டுல மத்தியானத்துல தூங்குவேன் சாமிஜி. என்னம்மா? மத்தியானத்துல நல்லா தூங்குவேன், நைட்டு கொஞ்சம் தூங்குறேன். 2 வேளையும் நல்லா தூங்குறீங்களா? தூங்குவேன் சாமிஜி. மத்தியான தூக்கத்தை மட்டும் விட்டுடுங்க, சரி. ஓய்வு எடுங்க. என்னங்க சாமிஜி? ஓய்வு எடுங்க, ஆனால் தூங்காதீங்க. சரிங்கப்பா. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கை கால் குடைச்சிக்கு பல விஷயம் இருக்கு இல்லையாம்மா? சர்க்கரை நோய் இருக்கா, அதை செக் பண்ணீங்களா? அது அப்படி இருந்தால் அது கட்டுக்குள்ளே இருக்கா, இல்லை வேறு மாதிரி தைராய்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் செய்யணுமா. நீங்கள் ஒரு முறை என்னை பார்க்கும்போது என்னன்றதை சொல்லுங்களேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு எல்லா செல்வமும் பெற்று நல்லா இருங்கம்மா. சரி சாமிஜி. ஹலோ, நல்லதும்மா. ஹலோ ஐயா வணக்கங்க. ஹலோ ஐயா வணக்கங்க. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்காகவும் என் குடும்பத்துக்கு. என்ன வயசுமா? எனக்கு 49 வயசுங்க. சொல்லுங்கம்மா. என் பேர் மரகதமணிங்க. என் பொண்ணுக்கு திருமணமாக என் தொழில் நஷ்டம் எல்லாமே இருக்குங்க ஐயா. திருமணம் ஆக என்ன நஷ்டம்? யார், நீங்க தான் தொழில் செய்யறீங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. ஓ, உங்க கணவர்? அவரும் கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காருங்க. சரி, அவரு என்ன பண்றாரு, நீங்க என்ன பண்றீங்க? அவர் வந்து கால் டாக்ஸிங்க. கால் டாக்ஸி ஓட்டுறாரு. நீங்க? நான் வந்து ஏபிடி பார்சல் சர்வீஸ் ஏஜென்ட் எடுத்து நடத்துறேங்க. என்னம்மா? ஆனா ஏபிடி பார்சல் சர்வீஸ். ஏபிடியா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. சரிம்மா. அவங்க ஏஜென்ட்டா நடத்திட்டு இருக்கேன். அந்த தொழில ஒரு முன்னேற்றமுமே இல்லைங்க, நஷ்டமாயிட்டே போகுதுங்க ஐயா. இது ஆரம்பிச்சு 4 வருஷம் இருக்குமா? ஆமாங்க ஐயா, 4 வருஷம். ரைட்டுமா. இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குமா. ரெண்டாவது, ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்காமா? இல்லைங்க ஐயா, சொத்தெல்லாம் பிரச்சனை இல்லை. சொத்து பிரச்சனை இல்லை. இந்த 4 வருஷம் முன்னாடி பணம் நிறைய நஷ்டமானது, நகை காணாம போனது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததாமா? நகை காணாம போகலீங்க ஐயா, நகை பூரா அடமானம் வச்சுட்டீங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரி பணம் காணாத போனது, நகை காணாத போனது ஏதாவது இருக்கான்னு கேக்குறேம்மா. நகை காணாம போலீங்கய்யா, பணம் காணாம போனது நாங்க இல்லைங்க. என்னம்மா? பணம் காணாம போனதெல்லாம் இல்லைங்க ஐயா, அது 2 இல்ல. ஆமாங்க ஆமாங்க ஐயா. சரி சரி. இந்த தொழில ரொம்ப பிரச்சனையா வருதா, இல்ல வருமானமே வரமாட்டேங்குதா? வருமானமும் வரமாட்டேங்குதுங்க. வருமானம் பிரச்சனையும் இருக்கு, வருமானமும் வரமாட்டேங்குது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க. நல்லா போயிட்டு இருந்ததுங்க, இந்த ஒரு 6 மாசமா ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அம்மா, உங்களுக்கு பின்னாடி இடுப்பு வலி இருக்கா? அப்பப்ப இருக்குங்க ஐயா. சரி சரிம்மா. அம்மா, கொஞ்சம் வீடும் சரியில்லை. சரிங்க. நீங்க நடத்துற அந்த ஏபிடி சர்வீஸ் நடத்துறீங்களா, அந்த இடமும் சரியில்லை. சரிங்க. இது 2மே வந்து பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறமா 4 வருஷத்துக்கு போது நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆரம்பிச்ச வருடத்துக்கான உங்களுக்கான தசையும் சரியில்லை. 3மே நம்ம நிமித்த வேண்டியது இருக்கும். இதை நான் விளக்கம் எடுத்துட்டா நிறைய நேரம் பிடிக்கும். நீங்க நேர்ல வந்து பாக்குறது நல்லதுமா. சிம்பிளா சொன்னா சிம்பிளா தான் நடக்க போகுது. சிம்பிளா சொன்னா சிம்பிளா தானம்மா பலன் கிடைக்கும். நீங்க ஏற்கனவே கடன் ஆகினே போயிட்டு இருக்கீங்க, இன்னும் கடன் ஆகாதீங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் வந்துருங்கன்னு சொல்றேன் நான். வாய் தானே, சொல்றதுக்கு என்ன இருக்கு, சிம்பிளா சொல்லிட்டு போற, அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நல்லது கண்ணா.
அதாவது எப்படி இது பாருங்க, சின்னதாக ஏதாவது ஒன்று சொல்லுங்க. மளிகை கடையில் கொசுறு கேட்குற மாதிரி. இல்லை, துரிதமான தீர்வு. ஆமாம் ஐயா. எங்கே ஐயா துரிதமாக கொடுக்க முடியும்? எதற்கு கொடுக்க முடியுமோ அதுதான். அதாவது சூழலில் அப்படி கேட்குறாங்க. அவங்க முதல்ல வந்து இந்த ஏபிடி சர்வீஸ் வைக்கிறதுங்கிறதுக்கு 2-3 கிரகம் சம்மந்தப்படுது. அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா கால் டாக்ஸி, இதுலேயே நிறைய பிரச்சனை இருக்குது ஐயா. அதே மட்டும் இல்லாமல் வீடும் அவங்க வச்சுருக்க இடமுமே பிரச்சனையாக இருக்குது. இதில் வச்சு நம்ம எதன்னு சொல்ல முடியும்? நமக்கு ஓரளவுக்கு பொறி தட்டுது, நமக்கு ஏதோ ஒரு பதில் கிடைக்குதுன்னா சொல்லலாம், இல்லைன்னா எப்படி ஐயா சொல்கிறது? அடுத்து நோய்கள். நீங்கள் நோயே கிடையாது, மருத்துவ பரிசோதனை செய்கிறாங்க, ஆனால் எனக்கு நோய் இருக்குது. இந்த நிலைமை நினைக்கிறது உண்மையா பொய்யா? ஐயா 100க்கு 40 விழுக்காடு உண்மை இருக்கு ஐயா. அதில் சில பேர் நினச்சிக்கலாம் மருத்துவ பரிசோதனை செய்தும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு நோய் இருக்குது, படுறது எனக்கு தானே தெரியும்னு. கண்டிப்பாக அது 40 விழுக்காடு அது உண்மை இருக்கு ஐயா. 60 விழுக்காடு கிடையாது ஐயா. ஆனால் 40 விழுக்காடு இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது ஐயா. ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. முதல் சொல்கிறது மனசு, புத்தி, அறிவு, சிந்தனை. இந்த 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மருத்துவம் பண்ணுவீங்க? இயல்பாக எடுத்துக்கலையா, மனம், புத்தி, சிந்தனை, அறிவு. இது 4க்கு மட்டும் நீங்கள் வைத்தியம் பார்க்க முடியுமா? சாத்தியம் இல்லை, சாத்தியமே கிடையாது. அப்போ மனத்தத்துவ மருத்துவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போட்டு மனத்தை சரி பண்ண முடியுமான்னா ஆலோசனை கொடுக்கலாம், மருந்து கொடுக்கலாம். ஆனால் ஒருவருக்கு பேய் பிடிச்சா இப்படி சொன்னால் சரியாக இருக்கும் ஐயா. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கொடூரமான பேயெல்லாம் வரும். ஆரம்ப காலத்தில் எத்தனையோ பேய்களை நம்ம ஓட்டியிருக்கோம். அதில் தெளிவாக நீங்களும் புரிஞ்சிக்க வேண்டியது ஐயா, நீங்களும் ஐயா, ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ, ஆணுக்கு பெரும்பாலும் பேய் பிடிக்காது, அது ரொம்ப சொற்பம். அது பெண்களுக்கு தான் பேய் பிடிக்கும். ஆண்களுக்கும் உண்டு, ஆனால் ரொம்ப சொற்பம். பெண்களுக்கு பிடிக்கும் பொழுது பேய் ஓட்டியாச்சு, பேய் போயிடுச்சு. திருப்பியும் 6 மாதம் பொறுத்து பேய் திருப்பி வந்துடும், திருப்பியும் வருவாங்க. சில பேர் அதே பேரை சொல்லுவாங்க, சில பேர் வேறு பேய் சொல்லுவாங்க. இந்த பேய்க்கு பேர் வேறையாக இருக்கும். அப்போது 6 மாதம் பொறுத்து திருப்பி நீ வேற ஆள் வந்துட்டியா, உன்னை நான் பாரு என்னான்னு சொல்லி அதையும் ஓட்டுவாங்க. 1 வருஷம் ஆகும், திருப்பியும் வருவாங்க, அதே பேரை சொல்லுவாங்க. இது தொடர்கதையாக போகும். அப்போ இங்கே தான் ஐயா அந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா. எல்லாருமே ஒவ்வொருவரும் தன் மனதுக்குள்ள பேய் போயிடுச்சின்னு பேய் பிடிச்சவர்கள் நினைத்தால்தான் உண்மையை அவங்க சரியாக வெளில வருவாங்க. திரும்ப திரும்ப வந்து கொண்டே அவங்க மனதளவில் நமக்கு பேய் இருக்குதுன்னு நினச்சி இவர் ஏதோ ஓட்டினாருன்னு நினைக்கிறவங்க ஒரு காலமும் முழுமையாக சரியாக மாட்டாங்க. திரும்பவும் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஒருவருக்கு மனம் சார்ந்த சிந்தனை உள்ளுக்குள்ளே புகுந்து ஆழ்மனதில் போய் அது இருத்தி பிடிச்சிக்கிடுச்சுன்னா எதை நினைக்கிறாங்களோ அங்கே நோயாக வந்துடும் ஐயா. அப்போது நினைக்கிறதுனால அந்த நோய் இருக்கா, நோயால் நினைக்கிறாங்களா அப்படிங்கிற 2 சிந்தனையும் அவர்கள் தான் ஐயா முடிவு எடுக்க முடியும். அப்போது நல்ல எவ்வளோ ஆழ்ந்த கருத்தை நம்ம யோசிக்கணும் ஐயா. ஒருவருக்கு பேய் போயிடுச்சுன்னா தான் பேய் போகும், அப்படி இல்லைன்னா அது போகாது, ஆழ்மனதில் ஒளிஞ்சிட்டு கிடக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது வெளிப்படும், அது திருப்பியும் அந்த பேய் வரும். அது அதாவது முற்றுப்புள்ளி இல்லாத போயிட்டே இருக்கும் ஐயா. அப்போது ஒருத்தர் மனம் சார்ந்து தனக்கு நோய் இல்லை, மருத்துவ பரிசோதனைலாம் செய்தாச்சு, இந்த நோய் இல்லை, ஏதோ நம்ம பிரம்மைன்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த நோய் இருக்காது ஐயா. இல்லை எனக்கு நோய் இருக்கிறது, மருத்துவம் பார்த்தாலே என்னால் வலி தாங்க முடியலன்னு ஒருவர் நினச்சிட்டா சத்தியமாக வலிக்கும் ஐயா. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மனதுக்கு வலிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறிவிடுவாய் என்பது தத்துவம். அது எல்லாத்துக்குமே பொருத்தமான தத்துவம். ஒருத்தர் இதை தான் நினைக்கிறான், மனசு உறுதியாக நினைச்சனா அதுவாக அவன் மாறிடுறான். பேயாகட்டும், கோபக்காரனாகட்டும், சிரிப்பவனாகட்டும்,
பித்தனாகட்டும் சித்தனாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த விதியை மாற்ற முடியாது. யார் எதுவாக நினைக்கிறார்களோ அதுவாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ முதல் மனம், இந்த மனம் என்ன ஆகுதுன்னா பரிசோதனைக்கு உட்படாமல் தனக்கு நோய் இருக்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்களே, நான் வேண்மிட்டா சொல்கிறேன், எனக்கு வலிக்குதே, யாருமே பிள்ளைங்களும் புரிஞ்சிக்கல, பெற்றவங்களும் புரிஞ்சிக்கலையே, கட்டினவரும் புரிஞ்சிக்கலையே, ஏன் சும்மா சொல்கிறாங்க எனக்கு வலிக்குதே. உண்மையிலேயே அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் தான் வலிக்கும். அந்த வலிக்கு மருத்துவம் என்ன? மனதிலிருந்தும் இந்த வலியை இந்த மனது செயல்படுத்தி வலிக்க வைக்கிறது. இதை சரிப்படுத்தணும், மனதையும் சரிப்படுத்தினா வலி போகும். அப்போ அது என்ன மருத்துவம் செய்யலாம்? இதுதான் ஐயா விஷயம். முதல் ஒரு பக்தர் பார்த்து வந்துருக்காரு. ஹலோ 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 மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து பேசுறேங்க. எங்கம்மா? கோபிச்செட்டிப்பாளையம். ஹலோ, ஈரோடு மாவட்டம். அம்மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கோபிச்செட்டிப்பாளையம்மா. ஆமாங்க. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்களுக்காகத்தானுங்க, எங்களுக்கு உடம்பு சரியில்லாதே ஆகுதுங்க ஐயா. என்னம்மா உங்க பேர் என்ன? உங்க வயசு என்னம்மா? சசி தேவிங்க, வயசு 60 ஆச்சுங்க. சரி, என்ன பிரச்சனைம்மா? இடுப்பு வழியாவே இருக்குதுங்க சார். சரி, அப்புறம் காடு ஒண்ணு இருக்குதுங்க, அது பிரச்சனையாவே இருக்குதுங்க சார். டாக்டர் எல்லாம் பாக்கலையா? டாக்டர் பாத்தீங்களா? டாக்டர் பார்த்துட்டே இருக்குங்க. 8 வருஷமா இப்படியே படுத்துட்டு இருக்கிறோங்க. அளவுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கிறோங்க. அம்மா, உங்களுக்கு வயசு 60. நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் இப்போ நம்ம இந்த ஃபோனில் விடை சொல்கிற மாதிரி இல்லை. சரிங்க. மருந்தோ சரி எதுவோ ஒன்று நான் கொடுத்துருவேன், ஆனால் அதில் பிரயோஜனம் இருக்காது. உங்களது அது யாரையாவது ஒருத்தர் என்னை பார்த்து உண்மையிலே உங்களுக்கு என்ன நடக்குது, எப்பயாவது கீழே விழுந்தீங்களா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி உட்கார்ந்த மணிக்கு பாத்ரூம்லேயோ வெளியிலையோ விழுந்தீங்களா? நம்பர் 1. சர்க்கரை நோய் இருக்கா? 2. இல்லைங்க, சர்க்கரை இல்லைங்க. அப்புறம் 3வது சில பரிசோதனைகள் சளி சம்பந்தப்பட்டதோ அல்லது முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் பார்க்கணும்ல. அதெல்லாம் இல்லைங்க ஐயா. அதெல்லாம் இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, பார்த்துட்டே தான் இருக்கிறோங்க. டாக்டர் பார்த்துட்டே தான் இருக்கிறோங்க ஐயா. டாக்டர் பார்த்து சௌகரியம் இல்லைன்னா அது வேற வேற மாதிரி பிரச்சனைம்மா. சரிங்க ஐயா. அது நீங்க பாருங்கம்மா. ஏதோ ஒரு மருந்து சொல்லுங்க ஐயா. நாங்க வர முடியாதுங்க ஐயா, காலையே படுத்துட்டு தான் வரணுங்க ஐயா. பொய்யா என்னால சொல்ல முடியலையேம்மா. சரிங்க. உண்மை சொல்றேன். இது சும்மா நீ இதை போடு நல்லா போயிடுனா அது ஆயிடாதுமா, உங்களுக்கு ஆகாது. சரிங்க. நீங்க சொல்றது L4 L5ன்ற இடத்துல பிரச்சனையை சொல்றீங்க. ஆமாங்க. கரெக்டா? ஆமாங்க. அது ஜவ்வு நகர்ந்துருக்கா, இல்லை ஜவ்வு உட்கார்ந்து இருக்கா, இல்லை அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனையாய் விலகி இருக்கா? வயசு 60மா, அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரிங்கய்யா. நீங்க அது யாரையாவது ஒத்துச்சு பார்க்க சொல்லுங்கம்மா. எனக்கு வர முடியாதுங்கய்யா. ஆப்ரேஷன் நடக்காதுமா. வர முடியாதுன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா. சரிங்கய்யா. நல்லதும்மா. ஹலோ 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 சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சாந்தி கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார். நம்பிராஜன். எங்கம்மா? சாந்தி கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்க? நம்பிராஜன். எனக்காக தான் சார் கேட்குறேன் சார். என்ன வயசுமா? வயசு 53 ஆச்சு சார். ஏற்கனவே பேசியிருக்கீங்களா நம்பிராஜன்? இல்ல சார், நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தே கிடைக்கவே இல்லை சார். நீ கிடைச்சிச்சம்மா? கிடைச்சிச்சு சார். அது இன்னைக்கு கிடைச்சிச்சு சார். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. நம்மளுக்கு தொழில் நல்ல தொழில் அமையல சாமி. கடவுளை நம்பராத கடவுளை நம்பிட்டு இருக்கேன் சாமி. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது போலீஸ் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது வந்ததா? பொண்ணு பிரச்சனைங்களா சாமி? போலீஸ் பிரச்சனை. போலீஸ் பிரச்சனை ஒன்றும் விளையல சாமி. 3 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது சார். வழக்கு ஏதாவது வந்ததா? வயசுங்களா சாமி? கேசுமா? பொண்ணுக்கு வயசு 21. இல்ல, உங்களுக்கு கேஸ் ஏதாவது வந்ததா? கேஸ் ஒன்றும் வரலைங்க சாமி. சரி, என்ன பொண்ணுக்கு என்ன விஷயம் சொல்லுங்க. பொண்ணுக்கு காலேஜ் படிக்கிற அப்படிங்க சாமி. சரிங்க. 4வது வருஷம் இன்ஜினியரிங் சாமி. சரி, நல்ல வேலை கிடைக்கும் சாமி. அதெல்லாம் கிடைச்சிருமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரி சாமி. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்ல வந்தீங்க? எனக்கு வந்து சாமிஜி, நான் கடவுளை நம்புறேன் சாமிஜி. தண்ணி வண்டி ஓடிட்டு இருக்கேன் சாமிஜி. என்னங்க? தண்ணி வண்டி சாமிஜி, தண்ணி வண்டி தண்ணி வண்டி. சரிங்க சரிங்க. மாசாணி அம்மன் வாட்ஸ்அப்லன்னு ஓடிட்டு இருக்கு சாமிஜி. சரிங்க. கையால் வலி, உடம்பு வலி, மன கஷ்டம் சாமிஜி. சரி சாமிஜி, யார் உதவி இல்லாமல் நான் கடவுள் நம்பி சப்போர்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். வருமானம் எப்படி இருக்கு? வருமானம் வர போயிட்டு இருக்கு சாமிஜி. சரி. இல்லைம்மா, எனக்கு 3 சந்தம் இருக்குது. எப்பவுமே ஒரு குழப்பம் வரும்ன்றது உங்களுக்கு அந்த குழப்பம் ஏற்படும். ஆமாம் சாமிஜி. அடுத்து பணம் எவ்வளோ வந்தாலும் அது உண்மையிலேயே பத்தாக்குறையாக போகும். உழைப்புக்கு ஏற்ற பணம் வராது. ஆமாம் சாமிஜி, கண்டிப்பாக. முதல்ல நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், கடைசியாக ஒன்றும் இல்லாமல் போகும். ஆமாம் சாமிஜி, அப்படித்தான் இருக்கு. அதே நேரத்தில் நிறைய சுறுசுறுப்பாக நிறைய செய்கிற நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு படுத்தும் அல்லது சோம்பேறித்தனம் இந்த மாதிரி ஏதாவது உருவாகும். ஆமாம் சாமிஜி, அப்படித்தான் சாமிஜி இருக்கு. இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தம்பி, இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். சரி சாமிஜி. 2 விஷயத்த சொல்கிறேன். சரி சாமிஜி. ஒரே ஒரு பஞ்சமிக்கு நம்ம ஆலயத்தில் ஒரு பூஜை நடக்கும், அனுகிரக வாராகிக்கு. சரி சாமிஜி. அந்த ஒரு பஞ்சமிக்கு கலந்துட்டு சரி சாமிஜி. 3 அமாவாசைக்கு இந்த ஜும்சஹன் வெற்றிலை யாகம். சரி சாமிஜி. நீங்களே வீட்டில் 5 வெத்தலை வச்சு அதை மந்திரம் எழுதி இங்கே வந்து யாகம் நடக்கும், அதில் போடணும். சரி சாமிஜி. தொடர்ந்து வரணும்னு அவசியம் இல்லை. 1 மாதம் போட்டு 2 மாதம் பொறுத்து கூட வரலாம். சரி சாமிஜி. ஆனால் 3 அமாவாசை ஒரு பஞ்சமி. சரி சாமிஜி. அங்கேயே எங்கே பைரவர் கோயில் இருக்கோ ஞாயிற்றுக்கிழமை சரி சாமிஜி. ஒரு 5 வாரத்துக்கு சரி மோர் மிளகா தயிர் சாதத்தில் மோர் மிளகா கருப்பு திராட்சை கலந்து சரி சாமிஜி. முழு முந்திரி கலந்து பைரவருக்கு படைச்சி 8 நல்ல நில தீபம் போட்டு சரி சாமிஜி. வழிபடணும். அது ஊர்லேயே செய்யுங்க. சரி சாமிஜி. ஒரு பஞ்சமிக்கும் 3 அமாவாசைக்கும் நம்ம ஆசிரமம் வந்து வழிபடுங்க, கண்டிப்பா சாமிஜி. வார சாமிஜி. சரியாயிடுங்க. சரி சாமிஜி. நம்ம கடவுள் தான் நான் சாமிஜி நம்பி இருக்கு. இது வரைக்கும் ஆரம்பத்துல கடவுள் நம்பி தான் வாழ்க்கையை போயிட்டு இருக்கு தம்பி. இந்த பரிகாரமே அப்படித்தானே தம்பி வருது. உங்க பேரே நம்பிராஜன் தானே ஐயா? உங்க பேரே நம்பிராஜன். நம்பிராஜன் கரெக்டா சொல்றாரு பாருங்க. ஆமா வாங்க சாமி. தம்பி, வாங்க வந்து பாருங்க தம்பி. அடுத்த யாலம். ஹலோ, வணக்கம்ப்பா. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? குடவாசல் பேசுறாங்கப்பா. குணவட்டம். குடவாசல். குடைவாசல். சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? ரொம்ப நன்றிங்கப்பா உங்களுக்கு. சொல்லுங்கம்மா, எதுக்குமா? எல்லாத்துக்குமே இப்ப நல்ல பயன் நடந்திருக்கேன்ப்பா. ஓ நிச்சயமா. வெத்தலை தீபம் போட்டு இடம் வாங்கினா அது நீங்க ஆசீர்வாதம் பண்ணிதான் வாங்கினா அந்த இடம் நல்லபடியா வீடு கட்டி நல்லபடியா அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இன்னும் முடிஞ்சு வீடு கட்டணும்னு ஆசீர்வாதம் பண்ணப்பா. பெரிய பையன் வேலைக்கு போனதும் உங்களால. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா? மணிமேகலை சார். ஓ சரி சரி சரி. அதான் வாரத்துக்கு ஒரு ஐயாவோட அம்மா வந்துடுறாங்க. ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா. ஆமா, அவருக்கு அது ஒரு சந்தோஷம் தானே. ஆமாங்கப்பா. சரி கண்ணா. பிள்ளைங்கப்பா 2 பேரும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கிறாங்க. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. சரி. படிக்கணும்ன்றாங்க. படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லைங்கப்பா. வேலைக்கு அனுப்பலாமா இல்ல படிக்க வைக்கலாமா? பையன் வேற கல்யாணம். நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, படிக்க வைங்க. அதுக்கான வழி கண்டிப்பா வரும். கண்டிப்பாங்கப்பா. நீங்க அதுல ஒன்றும் மாற்று கருத்துல. கர்மா புக் வாங்கி படிச்சீங்களா? படிச்சு எல்லாமே வாங்கி பயன்படுத்தி அதுல இருக்கு பாருங்கம்மா. அதுல பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற அதை பண்ணீங்கன்னா நிச்சயமா வழி வரும். ஏன்னா நான் ஏன் இதை ஆணித்தரமா சொல்றேன்னா, அங்க ஆசிரமத்திலே நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க. அதை நான் கேட்டேன், அவங்கள கூப்பிட்டு இப்படி வழிபடுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது பலன் கூட நானே கூப்பிட்டு கேட்டேன். எல்லாரும் என்னை பார்த்து நான் ஐயோன்னா நீங்களே கேட்குறீங்களேன்னு. இல்லைம்மா நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன்னு கேட்கும்போது, ஐயா இவ்வளோ கடன் இருந்த ஐயா, நான் இதை பண்ணி தான் ஐயா வெளில வந்தேன்னு வந்து சொல்லுவாங்க. அதனால நீங்க அதெல்லாம் நீ படிக்க வைமா, நல்லா இருப்பீங்க, கவலை விடுங்க. இடமும் நல்ல இடம், நல்லா கட்டுவீங்க, நல்லா இருங்க. வீடு முடிஞ்சு பையனுக்கு கல்யாணம் ஆகணும்ப்பா. நீங்க இந்த வருஷம் முடியும் இருக்கீங்க. முடியும். சரி, வீடு முடிஞ்சு பையனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்து அதுவும் நல்லா இருக்கும், கவலை விடுங்க. கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கிடைச்சதே ஆசீர்வாதமா இருந்தாலும் கேட்கறேங்க. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குமா, வீட்டை கட்டி பாருங்க, கல்யாணம் பண்ணி பாருங்க, ரெண்டும் உங்களுக்கு நிகழட்டும் சுவாமியோட ஆசீர்வாதத்தோட. நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா ஒரு சின்ன இடைவேளைக்கு. சரி.
ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இது போன்ற எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் ஆடி கிருத்திகை திங்கட்கிழமை பகல் 2:45 தொடங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை 1:45 முடிகிறது. சஸ்திரவந்த மகாவேல் பாம்பன் சுவாமிகளால் அருளப்பட்ட அற்புதமான அடியேனால் பூஜிக்கப்பட்டு சன்னிதானத்திலே ஷடாட்சர சண்முகனுடைய சன்னிதானத்திலே வைத்து 2 நாளும் வைத்து பூஜையிலே உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு இதற்கான விவரங்களை நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் எண்ணிலே நீங்கள் கேட்டால் அதற்கான முழு விளக்கமும் நீங்கள் பார்க்கலாம். அதைப்போல வருகின்ற சனிக்கிழமை, அடுத்த வாரம் சனிக்கிழமை நம் நிகழ்வு இருக்கும். அமாவாசை எப்பவும் போல் இந்த ஜும் சஹா அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றிலை யாகம் இது எப்பவும் போல அடுத்த வாரம் சனிக்கிழமை 3 மணிக்கு தொடங்குகிறது. அது தொடர்ந்து அமாவாசை 4 மணிக்கு மேல் 4:30 மணிக்கு மேல் வருகிறது. அடுத்த வாரம் சனிக்கிழமை 3 மணிக்கு தொடங்குகின்ற நம் யாகம் சுமார் 2 மணி அளவில் நடப்பதினாலே 5:30 மணிக்குத்தான் நாம் வெற்றிலையை அதில் சமர்ப்பிப்போம். அது இன்னும் ஒரு அற்புதமான விஷயம். அதனைத் தொடர்ந்து 7 மணி அளவில் அடுத்த வாரம் சனிக்கிழமை பிருகிருதிகள் வேள்வி, அனுக்கிரக வாராகி பிருகிருதிகள் வேள்விகள் நடக்கும். இந்த வெற்றிலை மந்திரம் எழுதிட்டு நிறைய பேர் பூஜிச்சுட்டு இருப்பீங்க. அவங்கள்லாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை எப்பொழுதும் போல் 3 மணிக்கு வந்து பங்கு கொண்டு அந்த ஹோமத்தில் உங்களுடைய பிரார்த்தனை வெற்றிலையை யாகத்தினுள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது. சில பேருக்கு குழப்பம் வரும், மாலை நேரத்தில் வர்றதுனால தர்ப்பணம் செய்கிறவங்க, ஏன்னா ஆடி அமாவாசை. சில பேர் வீட்டில் பெரியவங்களை கும்பிடுவீங்க, சில பேர் திதி கொடுப்பீங்க, இது சில பேர் அமாவாசை வழிபாடுகள் செய்வீர்கள். அவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாலை 4 மணிக்குள்ளே. ஏன்னா இது ஒரு குழப்பம் வரும் இல்லையா. அது இரவு தங்குவதனால்தான் பிருகிருதிக்கு வேள்விக்கும் ஜும்சக வேள்விக்கும் ஒரு சக்தி என்பதனால் நாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை 3 மணிக்கு எப்பவும் போல் பகல் தொடங்குகின்றோம் என்றது உங்கள் கருத்துக்கு. ஏன்னா வெற்றிலையை சின்சியராக எழுதிட்டுருக்கீங்க, அது பலனை தரணும், அது நல்லா இருக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சியிலேயே ஒருத்தர் சொன்னாங்க, வெற்றிலை போட்டு எனக்கு பலன் கிடைத்தது என்பது. அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற நோக்கத்தோடு சொல்லப்படுறது. இதில் இந்த வாரம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடியேனுக்கு சில விஷயங்களில் நிறைய கடிதங்கள் வரும். நான் அந்த கடிதங்களை படிப்பதற்கு கூட எனக்கு நேரம் இருக்காது. ஆனால் முக்கியமான விஷயங்களை அதை சிலரை படிக்கச் சொல்லி அவர்கள் என்னிடத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, இந்த லெட்டரை பாருங்க அப்படின்னு. அதில் ஒரு சில கடிதத்தை நான் தேர்ந்தெடுத்து நம்ம ராஜ் தொலைக்காட்சியில் அது காலப்போக்கில் நான் செய்திருக்கிறேன், அதை படித்திருக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கடிதத்தை படிக்க போகிறாரு ஐயா, கேளுங்க. நமக்கு வந்தது தான். அதாவது எனக்கு சிங் சிங் தாத்தான்னு ஒரு பேர் உண்டு. தாத்தா அப்படிங்கிற பேரை நான் எடுத்து கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. அவ்வளவு பேரம்பேத்திகள் இருக்காங்க. அந்த வகையில் ஒரு பேத்தி எழுதியிருக்கா. இதை அவள் எழுதுனது பெருசுன்னு நான் நினச்சதை விட
அவள் உள்ளத்தில் எவ்வளோ வெளிப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற நம் இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த ஆழம், இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த கருத்து, இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த பலன், இந்த நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் எவ்வளவு அந்த குழந்தைகளை பாதித்து சந்தோஷப்பட வைத்திருக்கிறது என்பொழுது அது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மகிழ்ச்சியை உங்களோடு கூடி ஐயாவோடு சேர்ந்து எல்லாரும் பங்கு கொள்ளணுன்றதுக்காக இந்த கடிதத்தை படிக்க சொல்கிறேன். ஐயா படிங்க ஐயா. வேலூர்லேருந்து சங்கீதாங்கிற பெண்மணி எழுதியிருக்காங்க. 22 வயது பெண்மணி. அன்பின் உருவமாய் இருக்கும் என் அன்பு தாத்தாவுக்கு என் பணிவான வணக்கங்கள். நான் தங்களை முதலில் ராஜ் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். இன்று வரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். 13 ஆண்டுகள் கடந்து சென்று விட்டன. எனக்கு 11 வயது இருக்கும். அப்போது நாங்கள் குடும்பத்துடன் வந்து எனது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஜாதகம் பார்த்தோம். வழிகாட்டவும் உதவி செய்யவும் யாரும் இல்லாத அந்த நேரத்தில் எனது மருகன் எங்களை தங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தான். மருகன் அவங்க சொல்கிறது முருகனை சொல்கிறாங்க. என் முருகனை நான் உங்கள் முகத்தில் காண்கிறேன் இன்று வரை. நீங்கள் இல்லாமல் நானும் என் குடும்பமும் இல்லை தாத்தா. என்ன ஒரு தீர்மானமாக சொல்கிறாங்க, இல்லை அப்படிங்க. பள்ளி விடுமுறை நாட்களில் தாத்தா பாட்டி ஊருக்கு செல்ல எனக்கு யாரும் இல்லை. நான் வரும் ஒரே இடம் ஸ்கந்தாலயா மட்டுமே. சிறு வயது முதல் தங்களின் மந்திரங்களையும் சொற்பொழிவுகளையும் கேட்டுக்கொண்டே தான் நான் வளர்ந்தேன். 9 வருடங்களாக நான் தொடர்ந்து அகண்ட பாராயணத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு இளம் வயது பெண் இவ்வளவு தூரம் ஆர்வமாக ஈடுபட்டு செய்கிறதுங்கிறது அதனால தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அது தங்கள் ஆசிரமத்தில் போடும் உணவே நான் சாப்பிட்டு வளர்ந்தேன். அன்னதானம் தெரியும், 9 வருடம் நான் சாப்பிட்டு வளர்ந்தேன்னு சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் பல்வேறு கேள்விகள், பூஜை, பல்வேறு வேள்விகள், பூஜைகள் என யாரும் கண்டிராத கேட்டிராத பலவித பூஜைகளை செய்திருக்கிறீர்கள். அதில் பங்கு கொள்ளவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. 14/2/2017 அன்று நடந்த பாராயணத்தில் நீங்கள் படிக்கும் பிள்ளைகளுக்கு டாலர் மற்றும் பேனா கொடுத்தீர்கள். அன்று முதல் இன்று வரை அந்த டாலரும் தேர்வில் வெற்றி பெற மந்திரமும் என வழி நடத்தி 10ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்களுக்கு 458 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 600 மதிப்பெண்களுக்கு 435 மதிப்பெண்ணும் எடுத்து பின் BA ஆங்கிலம் தேர்வு செய்து அதிலும் கல்லூரியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று MA ஆங்கிலம் படித்து 70% தேர்ச்சியுடன் முதல் இடம் பிடித்தேன். ஒரு MA படித்த ஒரு பெண்மணி இப்படி எழுதுறது ரொம்ப விசேஷம். நான் பல பூஜையில் நீங்கள் சொல்லும் மந்திரத்தை கேட்டு மெய் சிலிர்த்திருக்கிறேன். பலரும் தங்களுக்கு எழுத்துவேந்தர், டாக்டர் என பல்வேறு பட்டங்களை கொடுத்தார்கள். அவ்வாறு நானும் தங்களை மந்திரங்களை வாரி வழங்கும் சிங் சக்கரவர்த்தி என அழைக்க ஆசைப்படுகிறேன். தாத்தாவுக்கு பேத்தியுடைய பட்டம். தங்களின் பாராயணத்திற்கும் சிங் மந்திரத்திற்கும் நவகோள் கவசம், காக்கும் கவசம், தாங்கள் எழுதிய புத்தகங்கள் இவை அனைத்திற்கும் ஈடு இணையே இல்லை தாத்தா. இந்த புத்தகங்களை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு தோன்றுகின்ற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புத்தகங்களை படிக்கிறவங்க பலரும் அதோட பலன்களை சொல்கிறாங்க சாமிகள். அதாவது பக்கங்களை இப்போ தேர்ந்தெடுங்கள், பலன் கிடைக்கும் பாருங்கள் புத்தகத்தை. நேற்று ஒரு பெண்மணி, ரேணுகான்னு ஒரு பெண்மணி வந்தாங்க. 2 புத்தகங்கள் வாங்கினாங்க. என்னம்மா 2 புத்தகங்கள் வாங்குறீங்களே அப்படின்னா, ஒரு புத்தகம் எனக்கு, ஒரு புத்தகம் அன்பளிப்பு கொடுக்க அப்படின்னாங்க. சரி இங்கேயே பாருங்களேன், ஒரு மந்திரம் உங்கள் நினச்சிட்டு நீங்கள் நினைக்கிற காரியத்தை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்களேன். இல்லை உங்கள் அலுவலகத்தில் அதை செய்யக்கூடாது. நான் இன்னும் வீட்டுக்கு போய் என்னுடைய பூஜை அறையில் இந்த புத்தகத்தை வச்சு மந்திரம் சொல்லி அப்புறம்தான் நான் அது தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் பல புத்தகங்களுக்கு பல விதமான பிரதிபலிப்புகள் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக. அதனால் நல்ல புத்தகங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நாம் ஒரு 4500 புத்தகங்கள் இப்போ விற்பனையில் வச்சுருக்கோம். இப்போ உயரிய நிலையில் எக்கச்சக்கமாக வரவேற்பு பெறுகின்ற புத்தகம் சுவாமிகளுடைய புத்தகம் தாங்கிறத நம்ம நேயர்களுக்கு மகிழ்வோடு சொல்லி கண்டிப்பாக ஐயா கடிதத்தை தொடர்றேன்.
அங்கலட்சணம் புத்தகத்தில் என் வாழ்க்கையை முழுவதாக கொடுத்துள்ளீர்கள். இது பாருங்கள், அதில் என்னை பற்றி நீங்கள் கூறிய பலன் அனைத்தும் 100% உண்மையே. மிகப்பெரிய புத்தகம் அது. ஒவ்வொரு அங்கத்தை பற்றியும் அதனுடைய பலன்கள், அதனால் ஏற்படக்கூடிய பரிகாரங்கள்லாம் என்னங்கிறத சுவாமிகள் அதில் எழுதியிருக்காங்க. சுவாமிகளே வரைந்திருக்காங்க அந்த படங்கள் எல்லாம். இயக்குனரும் நடிகருமான திரு பாக்கியராஜுக்கு நான் ஒரு 10 தினங்களுக்கு முன்பு அந்த புத்தகத்தை கொடுத்தபோது, நான் அங்கலட்சணங்களுக்கு பலன்லாம் நான் தெரியும், நான் பார்த்துருக்கேன், பரிகாரம்ங்கிறது நான் இதான் முதல் முறையாக கேள்விப்படுறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான், பாக்கியாங்கிற பத்திரிகையை மிக சிறப்பாக நடத்திய ஒரு பத்திரிகையாளர், சிறந்த சிந்தனையாளர், கதை வசனகர்த்தா சொல்கிறாரு இந்த புத்தகம் மிக சிறப்பான புத்தகம்னு சொல்லி. எனக்கு எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் நான் தங்களையே மனதில் நினைத்து ஏதாவது ஒரு புத்தகத்தை படிப்பேன். நீங்கள் என்னுடன் பேசுவது போலவே இருக்கும். இது ஒரு பெரிய வெற்றி, எழுத்தாளருக்கு கிடைக்கிற வெற்றி. என் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். என் 13 வயது முதல் இன்று எனக்கு 22 வயது, இன்று வரை ஒரு தாய் தன் குழந்தையை கருவில் சுமப்பது போல நீங்கள் எங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். ரொம்ப நெகிழ்ச்சியான வரிகள். தங்களின் அருளால் எனக்கு ஆசிரியர் வேலை கிடைத்திருக்கிறது. நல்ல விஷயம். என் முதல் மாத சம்பளத்தை தங்களின் பாதத்தில் சேர்க்க வேண்டும் என குறிக்கோளில்தான் நான் படித்தேன். முதல் மாத சம்பளத்தை இக்கடிதத்துடன் இணைத்து தங்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். நினைக்கிறது ஒன்று, அதை செய்வதுங்கிறதும் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதை நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? தாத்தா, என்னை தங்களின் பெயர்த்தி வித்தின் இதில் அடைப்புக்குறியில் பேத்தி அப்படின்னு வழக்கு சொல்லையும் போட்டு பெயர்த்தியாக ஏற்று என் அன்பளிப்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாத்தா. நான் எனது வாழ்க்கையையும் தங்களிடம் ஒப்படைக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதுமாக தங்களின் பொறுப்பு. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தங்களின் நிழலில் வாழ எனக்கு ஆசி வழங்குங்கள் தாத்தா. நன்றிகள் பல. என்றும் அன்புடன் சங்கீதா, வேலூர். அவங்களுடைய கைபேசி எண்ணே அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை, அது தெரியும் எனக்கு, சொல்ல மாட்டேன். அகண்ட மண்டலாங்கரம் ஸ்வப்தம் ஏன காச சராசரம் தத்பதம் தர்ச்சிதம் பேன தஸ்மஸ்ரீ குருவே நமஹா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தோட சங்கீதா முடிச்சிருக்காங்க. அருமையான கடிதம். இந்த எழுத்தும் பாருங்கள், அவ்வளோ நல்லா தெளிவாக, ஒரு படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக, சிந்தனை ஓட்டம். இத்தனையும் எம்ஏ ஆங்கிலம் படித்த பிள்ளையாக இருந்தாலும் கூட விரிவாக, இப்போ இந்த காலத்தில் கடிதம் எழுதுகிற பழக்கமே இல்லை. தன்னுடைய மன உணர்வுகளை வெறுமனே தாத்தா நீ சொன்னபடி நான் முதல் மாத சம்பளத்தை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படி ஒரு சிறிய குறிப்பு எழுதுனா போதும், அல்லது அனுப்பிச்சிட்டு தாத்தா அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம உதவியாளத்தை சொன்னால் போதும். இந்த அளவு அக்கறைப்பட்டு விரிவாக எழுதுறதுங்கிறது உங்களுடைய இத்தனை வருட செயல்பாட்டுக்கு கிடைத்த ஒரு பேத்தியின் மிகச்சிறந்த அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். நிறைய பேத்திகள் ஐயா. ஆனால் அதில் முரட்டு பேத்திகள் இருக்குது, பாசப்பேத்திகள் இருக்குது. இது பாசப்பேத்தி. ஆமாம், அதே மாதிரி உயிர் பேத்திகள் இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது ஐயா. அதில் இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம என்னையா பண்ணோம், நம்ம நிகழ்ச்சி அதுக்கு ஒரு பாலம். அது மட்டும் இல்லாமல் ஐயா, புத்தகம் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, நீங்கள் புத்தகம் கொடுக்குறீங்கன்னு டெய்லி ஐயா ஆசிரமத்தில் வரக்கூடிய புத்தகத்தை முதல்ல வீட்டில் இருந்து தான் போகும். ஒவ்வொரு புத்தகத்திலையும் கையை வச்சு பரிபூரண சண்முகார்த்த பரமகுரு தேவ வித்தகாய சித்தாந்த பரிபாலன அகார உகார மகார வகார லகார தத்துவ வித்தக விஜய வித்யாதர சித்தி மகா சண்முகா மாதா தேவி அனுக்கிரக தேவாய அப்படிங்கிற மந்திரத்தை கொடுத்து தான் அனுப்புவேன் ஆசிரமத்துக்கு. இப்போ நேரடி பலன் அவங்களுக்கு ஆமாம், அதில் ஒரு எந்த புத்தகமாகட்டும், எத்தனை புத்தகங்களாகட்டும் தொட்டு தான் அனுப்புவது. அப்போ அவங்க அதை வாங்கும் பொழுது அந்த மந்திரத்தினுடைய பிரதிபலிப்பு படிக்கிறவங்களுக்கு ஐயா முழுமையாக இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். படிக்கிறவங்களுக்கு என்ன படித்து அதை பின்பற்றாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஐயா. அது எனக்கு உறுதியாக தெரியும். அதனால தான் அங்கே வாங்க வரும்போதெல்லாம் நான் தான் இருந்தேன். இப்போ இந்த புத்தகம் வெளியிடும் போது 2 நாளும் அவங்களுடைய மகிழ்ச்சி, அதை போட்டு பார்த்துட்டு என்னை பார்க்கறதுனுடைய அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். ஐயோ, அதுதான் ஐயா பார்க்கும்பொழுது
ஒரு வெற்றியாளனுடைய அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. மன நிறைவு. ஆமாம் ஐயா. உண்மையான எழுத்தாளன் பணத்தை நோக்கி பயணிக்க மாட்டான் ஐயா, அந்த பலனை நோக்கி தான் பயணிப்பான். அப்போ பணம் வந்து ரெண்டாவது தாங்க, அந்த பலனை நோக்கி பயணிக்கும் போது அது பல மகிழ்வை தரும் ஐயா. அப்படி ஒரு புத்தகங்கள் தான் ஐயா நம்ம புத்தகம். நான் இந்த வந்து பாப்பா 47 வருஷமாக பதிப்பாளனாக இருக்கேன். இந்த புத்தகம் பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் அளவுக்கு விற்பனையில் சாதனை பண்ண புத்தகம் இதுவரை இல்லை. வெளிவந்த ஒரு 10 தினங்கள் எக்கச்சக்கமான விற்பனை. அது ஆசிரமத்தில் அவங்களை கேட்கும் பொழுதெல்லாம் நான் வந்து அச்சிட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கேன். அது வந்து வாங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆமாம் ஐயா, இப்போ சொன்னேனே அதான் ஐயா, இந்த பலன் கூட அந்த மந்திரம் சொல்லித்தான் ஒரு முக்கிய வெளியில் காரணம் போகுது ஐயா. இந்த கடிதம் வந்து கொஞ்சம் மனதில் தொட்டது ஐயா. அதனால் அந்த குழந்தைக்கு இதுலேயும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கட்டுங்கிறதுக்காக தான் படிக்க சொன்னேன் ஐயா. பார்த்த உங்களுக்கும் நிறைய பேருக்கு எங்களால் இது மாதிரி பண்ண முடியலன்னு எண்ணம் இருக்கலாம். நீங்களும் உள்ளத்தில் தான் இருப்பீர்கள் என்பதை கருத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பக்தர் ஐயா. பார்த்துருவோம். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சேலத்துல இருந்து பேசுறேன் சாமி. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்கோசரம் கேட்க போறேன் சாமி. என்ன பேருமா, என்ன வயசுமா? என் பேர் மஞ்சுளாங்க சாமி, வயசு 48. சொல்லுங்கம்மா மஞ்சுளாம்மா. சாமி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. சாமி என்ன நைட் ஆனா கால் குடைச்சலுங்க சாமி. புரியலம்மா. நைட் ஆனா கால் குடைச்சலுங்க சாமி. வயசான கால் குடைச்ச வலி. கால் குடைச்சலுங்க சாமி. சரி. அப்புறம் ஏதோ எப்ப பார்த்தாலும் ஒரு மன குழப்பமாவே இருக்கு. சரி. ஏதாவது ஒண்ணு யோசிச்சாவே அதே ஒரு குழப்பமாவே இருக்குது. என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு வீட்டுல பிரச்சனைன்னா அதே ஒரு குழப்பமா இருக்குதுங்க சாமி. அதை நினைச்சாவே ஒரு மாதிரி ஆயிருது. நினைக்காதீங்க, விட்டுருங்க. ஒரே குழப்பமா இருக்குதுங்க சாமி. என்னடா கண்ணு, நினைக்கிறதும் நீயே விடுவதும் நீயாக இருந்தா ஏன் பிரச்சனை வரப்போகுது? சரி, எதனால? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுமா. என்ன நினைச்சின்னா என்ன மாதிரி உனக்கு தாக்கம் வருது? ஒரு ஒரு பிரச்சனைனாங்க சாமி, அதே நினைச்சுக்கிட்டு இல்ல என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு பயம் வருதா? அந்த மாதிரி பயம் எல்லாம் வருது சாமி. ஓ அம்மா, இந்த பயத்துக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆசிரமம் வந்திருக்கீங்களா? இல்லைங்க சாமி, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்றேன். வெரி குட். எனக்கு 2-3 சந்தேகம் இருக்குமா. உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகுமாமா? இல்லைங்க சாமி, அம்மா இறந்து 3 வருஷம் ஆகுது. இல்லை இருக்கும் பொழுது 2 பேருக்கும் ஒத்து போகுமா? போகுங்க சாமி. ஆமா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க சாமி. அம்மா கூட பிறந்தவங்களோ இல்லை அம்மா உறவினர்களாலேயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சாமி. எதுவும் இல்லைம்மா. உங்க மாமியாரால? இல்லைங்க சாமி, அவங்களே இறந்துட்டாங்க. சரி சார். இல்லை அவங்களோட இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று இணக்கமாக இருந்தீங்களா? இல்லைங்க சாமி, அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் எதுவும் இல்லை. சண்டைலாம் ஒன்றும் கிடையாது? அதெல்லாம் இல்லைங்க சாமி. சரி, உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்னங்க சாமி? தென்கிழக்கில் என்ன இருக்கு உங்கள் வீட்டில் சொல்ல முடியுமா? அது எனக்கு தெரியாதுங்க சாமி, அப்படிலாம் சொல்ல. அம்மா, அந்த வீடு, இந்த வீட்டுக்கு போய் எவ்வளோ நாள் ஆகுது? இது சொந்த வீடு தாங்க சாமி. என்னம்மா? சொந்த வீடு தாங்க. அதாம்மா, இந்த வீட்டுக்கு இந்த வீடு ஆரம்பத்துல இங்கே தான் இருக்கீங்களா? இல்லைங்க சார், இப்போ ஒரு 6-7 வருஷமா இருக்கிறோம். அதை தான் கேட்குறேன். இந்த வீட்டுக்கு வந்து 6-7 மாசம் ஆகுது. 6-7 வருஷம் ஆகுது. சரி, இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மன பயம் இருந்ததா? அதெல்லாம் இல்லைங்க சாமி, இப்பதான் கொஞ்ச நாள் தலைவல. இந்த வீடுல தான் தப்பு இருக்குமா. தென்கிழக்குல பாத்ரூம் படிக்கட்டு இருக்கா மாதிரி ஒரு டவுட் இருக்கு எனக்கு. அதை முதல்ல கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இதுக்காக போய் மருத்துவம் பண்ணா கூட உங்களுக்கு இதுல இருந்து வெளில வர முடியாது. தூக்க பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, வலி, எலும்புகள் வலி பிரச்சனை இது இருக்காமா? அதெல்லாம் இல்லைங்க சாமி. எலும்பு வலி எல்லாம் ஒன்றும் கிடையாது. கால் மட்டும் குடைச்சலா இருக்கும். ஓகே, நல்லா தூங்குறீங்களா? தூக்கம்லாம் அவ்வளோதான் இருக்கிறது சாமி. நைட்ல கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தூங்குறது. இல்லைம்மா, அந்த வீடு தான் பார்த்து சரி பண்ணணுமா. பரிகாரமா எதுவும் தேவையில்லை. அப்படி நீங்க அந்த கால் வலி ஒன்றும் பெருசில் அது டாக்டர்கிட்ட காட்டுங்க, சரியா போயிடும். ஆனா இந்த மனபயம் அதிகமாகாம பார்த்துக்கணும். அதிகமாகும். 2 திங்கட்கிழமை நம்ம ஆசிரமத்துக்கு முடிஞ்சதுன்னா எப்போ வேணாலும் வந்து
சரி சரி. ஒரு தேங்காய் உடைச்சி அதில் 2 மூடியில் தீபம், நெய் தீபம் போடணும். தாமரத்தண்டு தீபம் போட்டு ஓம் மனோபாக்ய அனுக்கிரக வாராகியை ரட்சிப்பாய் இந்த மந்திரம் வந்து இணையதளத்தில் வந்துடும் பாருங்க. சரி இதை சொல்லி தீபம் ஏற்றிட்டு போனோம் 2 திங்கக்கிழமை 6 மாதத்துக்கு ஒரு முறை. சரிங்க சார். இந்த பயம் போகுமா? சரிங்க சார். நல்லதும்மா. அடுத்து அப்படி தொடர்ந்து இருக்காங்க. ஏலோ ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? இப்போ நாங்க மேடவரத்துல இருந்து, சென்னை மேடவரத்துல இருந்து பேசுறோம் சார். யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்கு தான் சாமி. என்ன பேர்ரா கண்ணா? என்ன வயசு? என் பேர் சித்ரா, 45 வயசு ஆகுது. சித்ராம்மா, சார் பிரச்சனை இல்லாம இருக்கீங்களா? ரொம்ப நாளா வெயிட் பண்ணி புரியலடா கண்ணா. ரொம்ப நாளா வெயிட் பண்றேன் சாமி. நான் இதோ இப்போ லைன் கிடைச்சிச்சு இல்லம்மா? புரியலடா கண்ணு. கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுமா. என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு தீர்க்காசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. சாமி எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது சாமி. வீட்டுல பிரச்சனை, எப்பவுமே வீட்டுல வேலை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. என்ன வேலை அவர் பாக்குறாரா நீங்க பாக்குறீங்களா? அவருக்கும் வேலை இருக்கு. அவருக்கு தான் சாமி வேலையே இருக்க மாட்டேங்குது. அவரு என்ன வேலை பாக்குறாரு? அவர் பேர் என்ன? அவர் வயசு என்ன? அவர் வயசு 46 சாமி. கார்த்திகேயன் பேர். என்ன பண்றாரு? டைல்ஸ் ஓட்டுறாங்க சாமி. டைல்ஸ் ஓட்டுறது. ஆமா. கண்ணா கடன் நிறைய ஆனாரா? கடன்லாம் இல்லை சாமி. ஒரு அளவுக்கு இப்பெல்லாம் சாமி நான் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கினதுக்காக வாங்கினேன் சாமி. கடன் இல்லைனாலே அது பெரிய குடுப்பனம்மா. என்ன சொல்ல வரீங்க? சரியா வருமானம் வரலன்னு சொல்ல வரீங்களா? ஆமா சாமி, வருமானம் வரல, வீடு இல்ல, தங்கறதுக்கு வீடு இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கிறேன் சாமி. நாங்க கல்யாணம் பண்ணதுலேருந்து 20 வருஷம் ஆகுது. கல்யாணம் பண்ணதுலேருந்து வீடு இல்ல, தங்கறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நாங்க. கண்ணு சென்னையில தானே இருக்கீங்க? ஆமா சாமி, வருவேன் சாமி. எல்லா பூஜைக்கும் வர குபேர சிலை வாங்கணும் சாமி. நானு பூஜை பண்றியா சாமி? குபேர சிலை பூஜை பண்றியாமா? அப்படி சரியா பண்ண முடியல சாமி. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வேலைக்கு போறதுனால அடிக்கடிக்கு பண்ண முடியல. இல்ல குபேர சிலை பூஜை பண்றியா? இல்லை. பண்றேன் சாமி. நான் அந்த மந்திரம் சொல்ல முடியுமா? அது மனப்படமா தெரியாது, பார்த்துதான் சொல்ல முடியும். பார்த்து எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்ப? சரி ஒன்றும் இல்லைடா கண்ணு. ஒரு முறை நீ வரும்போது, பூஜைக்கு வரும்போது என்கிட்ட பிரசாதம் ஆகும்போது என்னை ஞாபகப்படுத்துமா கண்ணு. சரி சாமி. அப்ப சொல்றேம்மா, ஏன்னா நிறைய இருக்கு. அப்ப சொல்றேன் கண்ணா. சாமி அந்த ஐயா எவ்வளோ பெரிய குழப்பம். இந்த ஃபோன் பாருங்க, லைன் கிடைக்குது. நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறோம், ஆனால் ஷார்ப்பாக கேட்க மாட்டேங்குது. ஏன் நீங்கள் வேறு அந்த கேள்வி கேட்டீங்க. அப்போ நம்ம நேரம் முடிகிற தருணம் ஐயா. இந்த மனசு வந்து பரிசோதனை செய்தால் எதுவும் இல்லை. ஆனால் மனம் உறுதியாக நினைக்குது எனக்கு வலிக்குதே, புரிஞ்சிக்க மாட்டுறாங்களோ, ஆனால் வலி இருக்கும். இதில் தான் நான் அந்த பதிலை நிறுத்தியிருக்கேன் ஐயா. வருகின்ற திங்கட்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க, சஸ்திரபந்த வேல் 2 நாள் திங்கள் செவ்வாய் பூஜிக்கப்பட்டு ஆடிக்கிருத்தியின் சிறப்பு மந்திர பிரயோகம் பண்ணி உங்களை வந்து சேரும். அதனுடைய டீட்டெயில் கேட்டுங்க. அதே மாதிரி புத்தகங்கள் விக்ரமாயா இந்த மாதிரி இப்போ புத்தகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோடு வரும் பாருங்கள். அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க, அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக விளக்கம் வரும், என்னென்னன்றது தெரியும். இதே போல் விக்ரமாயாவாகட்டும், குபேர சிலையாகட்டும், எவ்வளோ பேர் பயனடைகிறீங்க. அதனுடைய விளக்கம் தெரிஞ்சு பெற்று பயனடையணும்னு கேட்டு, அடுத்த சனிக்கிழமை அமாவாசை வெற்றிலை யாகத்திற்கு வந்து அனுக்கிரக வாராகி பிருகிருதி வேள்விக்கு கலந்து பயணம் பலனும் அடையணும். ஐயா வட்டம் போட்டாங்க ஐயா, நிறைவு செய்வோம் ஐயா. அடுத்த வாரம் சந்திப்பேன் ஐயா. வணக்கம். இதயத்திலே